வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. அந்த அன்று செய்யப்பட்ட ப்ரெசன்டேஷன் சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு மக்களுக்கு இருக்கிறது. இதை அதாவது டிசிசி, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் மீட்டிங், மாவட்ட ரீதியிலான கோஆர்டினேட்டிங் மீட்டிங், அதாவது ஒரு அபிவிருத்தியை ஒழுங்கமைக்கின்ற ஒரு சந்திப்பு தான் அன்றைய தினம் நடந்தது. நான் இந்த வீடியோவை பகிர்வதற்குரிய காரணம், தமிழிலும் எனக்கு சொல்ல முடியும் என்பதற்காக, மற்றும் இதனை சகல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. மேலும் ஒரு முக்கிய நோக்கம், அங்கே வந்திருந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காகவுமே இதனை தமிழில், முக்கியமாக CVK சிவஞானம் எனப்படுகின்ற வயது முதிர்ந்த நபர் அதனை விளங்க முடியாமல் தத்தளித்ததன் காரணமாக இந்த வீடியோவினை வெளியிடுகின்றேன். இது என்னென்றால், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 2000 மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி 2024 என்று போட்டுக்கிறார்கள். அவ்வாறு போட்டபோது ப்ரொவின்ஷியல் ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் கிராண்ட், அதாவது ஒரு ப்ரொவின்ஸுக்கு கொடுக்கப்படுகின்ற மொத்த நிதி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உள்ளூராட்சி அமைச்சுக்கு இது போட்டிருக்கேன், தொடர் இலக்கம் போட்டுக்கணும். அப்படி 1 2 3 4 5 அப்படி 2 வரைக்கும் போகுது, 2 3 வரைக்கும் போகுது. இதில் இது மொத்தமாக மாகாணத்துக்குரிய முக்கியமான துறைகளை போட்டுக்கணும். உள்ளூராட்சி அமைச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், அமைச்சல்ல துறை வேலைகள் எண்ணிக்கை 53 ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 226 மில்லியன் ரூபா, 2260 லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் எங்கள்கிட்ட மெத்தப்படுத்தவர்கள முட்டாள்தனம் இருக்கிறது. அதில் இவர்கள் இந்த வருடத்துக்குரியதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செலவு விவரம் மில்லியனில் 132 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் எங்களுக்கு 226 மில்லியன்களை பகிர்ந்தளித்திருக்கிற போது, எங்களுடைய அதிக மெத்தம் எல்லாம் படித்து போட்டு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்ன அரசு அதிகாரிகள் 226ல் 132 தான் முடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 மாதம் 13ஆம் தேதியிலே அவர்கள் செலவு செய்யப்பட்ட விவரம். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, இந்த 132 மில்லியன் நிதி எவ்வாறு செலவிடப்பட்டது? அது நீங்கள் எழுதின ஒதுக்கீட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டதா, அல்லது பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் 4 ஆதார வைத்தியசாலைக்கும் பிரதேச வாரியாக அல்லது ஏதாவது தங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டதான்றது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் எங்களுடைய அதிபடித்த மேதாவிகள் 226, அதாவது உள்ளூராட்சி அமைச்சின் சுகாதார அமைச்சில் உள்ளூராட்சி அமைச்சுக்கு 53 ப்ராஜெக்டுக்குரிய 226 மில்லியனில் 132 மில்லியனை தான் இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் 11 மாதம் 13ஆம் தேதியில். அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா, மிச்சம் இன்னொரு 17 நாட்களில் 126ல் 132 போனால் கிட்டத்தட்ட 90 சொச்சமான மில்லியன் ரூபாவை இவர்கள் செலவழிக்க வேண்டும் இந்த 31ஆம் தேதிக்குள்ள. அப்படி செலவழிக்காத பட்சத்தில் அந்த நிதி திருப்பியும் திரசேரிக்கு போகும். அதாவது நீங்கள் நிற்கக்கூடாது, இந்த 226 மில்லியனையும் அரசாங்கம் எங்கள்ட பேங்கில் போடுமண்டு. அவர்கள் அதை இம்ப்ரெஸ் எனப்படுகின்ற அக்கௌண்ட்ஸ் படித்தார்கள் தெரியும். அதாவது இந்த நிதியை ஒதுக்குவார்கள், பாதுட்டு ஒதுக்கீடு, அந்த ஒதுக்கீட்டை 100% பாவிச்சா அது அடுத்த வருஷம் கொடுக்கப்படும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கோலத்தில் பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை, அதாவது அது அந்த தலையங்கம் போட்டதே பிள்ளை. அதில் என்ன போட்டிருக்கணுமெண்டா, மொத்தமாக எழுதப்படுற இந்த 53 ப்ராஜெக்டுகளில் முதல் 25 காலாண்டில் இவர்கள் எவ்வளவுக்குரிய ப்ராஜெக்டை முடிச்சிருக்கிறார்கள்ன்றது 25% 10க்கு போடணும். அடுத்த 50% ப்ராஜெக்டுகள், அதாவது 50% அந்த காலாண்டில், அதாவது உதாரணத்துக்கு 12 வருஷம்ண்டா முதல் 3 மாதத்துக்கு எத்தனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து 50% 6 மாதம் தானே, 6 மாதத்துக்கு எத்தனை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 75% எத்தனை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் 100% மிச்சம். அதாவது ஒரு காலாண்டை தான் போடணும். அதை இவர்கள் இதில் 25 50 75 100 போடாமல் முதல் காலாண்டு, 2ஆம் காலாண்டு, 3ஆம் காலாண்டு, 4ஆம் காலாண்டு இவர்களுடைய இந்த தரவை பார்க்கின்ற பொதுமக்கள் நினைப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இதில் வேலைகள் எண்ணிக்கை 53 இருக்குது. ஆனால் இங்கே கூட்டி பார்ப்போம், அதாவது பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகள் எண்ணிக்கை 10 12 22 30 52 3 53. அப்போ இவர்களுடைய கதையின்படி இந்த 53 வேலைகளும் இப்போது இந்த இதுக்கெல்லாம் முடிச்சிருக்கிறார்கள். அப்படி முடிச்சிருக்கப்பட்டால் நான் கேட்ட கேள்வி, 226 மில்லியன் தானே வந்திருக்கு, 132 மில்லியன் உங்கள்கிட்ட செலவழிச்சிருக்கீங்க. அப்போ மிச்சம் நீங்கள் எவ்வளவு சரியாக சொல்லணும் 94 மில்லியன் நீங்கள் செலவழிக்கல. அப்போ என்னென்ன இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கிறீங்கன்னு தான் அந்த அதிபடித்த மேதாவிகளிடம் கேட்டேன்.
அவளை இது ஒரு சாதாரணமான ஒரு ஓ லெவல் பிள்ளைக்கும் விளங்க கொடுக்குற வேலை. மொத்தம் 226 மில்லியனில் 132 மில்லியன் செலவழிச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்தியாவில் காட்டியிருக்கிறீங்க 51 வேலையும் முடிஞ்சுதுண்டு, 53 வேலையும் முடிஞ்சுட்டு காட்டுறீங்க. அப்படி அடுத்தா பார்ப்போம். அது அவ்வளோதான் உள்ளூராட்சி அமைச்சின்ற செயல்திறன். விவசாய அமைச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா 23 ப்ராஜெக்டுகள் இருக்கணும், 43 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 26 தான் அவர்கள் 26 மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள். கேட்டதுக்கு சொன்னார்கள் மிச்சம் 26லேருந்து 43 போனால் 10 13 17 மில்லியன் ரூபாய் தாங்கள் பில்லுகள் என்ன சமர்ப்பிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லினோம். அப்போ இவர்களுடைய அதாவது இயர் எண்டில் இப்போ ஒடிட் எல்லாம் நடந்து முடிய வேண்டிய நேரத்தில் இவர்களோட சிறத்திறன். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இவர்கள் போட்டிருக்கார்கள் வேலைகள் அன்றைக்கி 23, இங்கே பெட்டி எண்ணி பாருங்கோ 4 டன் 6 17 மாதம் 23 வேலைகளையும் செய்ததாக முட்டாள்தனமாக ப்ரெசன்டேஷன் செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே 43 மில்லியனில் 26 மில்லியன் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு இது விளங்கணும், தயவு செய்து இதை ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி கல்வி அமைச்சரை பார்த்தீங்கன்னா 20 ப்ராஜெக்டில் 152 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கல்வி அமைச்சு அதிமேதாவிகள் 35 மில்லியன் மட்டும்தான் பாவிச்சிருக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட 152லேருந்து 35 மில்லியன் பாவிச்சா கிட்டத்தட்ட பாருங்க 135 45 55 அங்கென்றால் ஓகே 17 117 மில்லியன் 117 மில்லியனை திரசேரிக்கு இவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். ஆனால் சொல்லுற கதை என்னென்றால் 20 ப்ரொஜெக்ட் எடுத்திருக்காம். இதில் 4 காலாண்டில் 8 மாதம் 14 மஞ்சம் 19 8 மாதம் 14 மஞ்சம் 19 20 இங்கே கூட 20 ப்ராஜெக்ட் முடிஞ்ச மாதிரி காட்டிக்கிறார்கள். ஆனால் 152 மில்லியனில் 35 மில்லியனை மட்டும்தான் கல்வி அமைச்சு பாவிச்சிருக்கு. சுகாதார அமைச்சர் எடுத்து பார்த்தா 10 ப்ராஜெக்டில் 120 தான் பாவிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபா பெறுமதி பாவிக்கப்படையில. ஒவ்வொரு வருடமும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மகளிர் விவகார அமைச்சர் எடுத்து பார்த்தா 4 ப்ராஜெக்டில் 53 மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள். 18 மில்லியன் தனிவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள். அப்போ 53ல் இந்த 18 கழிச்சா 53 10 கழிச்சா 43 இன்னொரு 10 கழிச்சா 33 18 தானே. இப்போ 35 மேத்ஸ் படித்தவனுக்கு விளங்கும் 3 3 4 இங்கே 4 எனக்கு மேத்ஸுக்கு ஓ லெவலுக்கு ஏதாம்பி சரிதானே. அப்போ மொத்தமாக பாருங்கோ கிட்டத்தட்ட 34 மில்லியன் 53லேருந்து 18 கழிச்சால் 43 33 35 மில்லியனை இவர்கள் பாவிக்காமல் திரசேரிக்கு அனுப்புகிறார்கள். இதுதான் இது மொத்தமாக பார்ப்போம். மொத்தம் 110 ப்ராஜெக்டில் 597 மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள். 294 மில்லியன் தான் இவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள். இந்த செயல்திறன் அற்ற திறமையை நாங்கள் நீதிமன்றத்துக்கு உட்படுத்தணும், இதை தவிர வேறு வழி இல்லை. இவையை நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் முட்டாள்கள், சைக்கோக்கள், பைத்தியங்கள் அப்படி சொல்கிறது. கைதட்டுற இந்த அரைவாசி பேருக்கு ஒழுங்காக டை கட்டவும் தெரியாது, டை கட்டினா போடுற ஷர்ட்டுக்கு என்ன கலர் டை கட்டுற மட்டும் தெரியாது. அப்படிப்பட்ட மெத்தப்படுத்தி இவர்கள் டை கட்டுறது நினைக்கிறது கழுத்தில் இருக்கிறது ஒன்று தொங்கினா தாங்கள் பெரிய ஆக்கல் என்று சொல்லி இப்போது ஓ லெவல் ஏ லெவல் படித்த இளைஞர்கள் கூட டை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பாடசாலைகளில் கூட. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கோ அதிண்ட விரிவாக்கம் தான் இது. உள்ளூராட்சி அமைச்சில் வீடமைப்புக்கு 14 ப்ராஜெக்ட் இவர்கள் இங்கே பாருங்கோ 14 ப்ராஜெக்ட் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த 14 ப்ராஜெக்டில் இதில் 20 மில்லியன் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, 17 மில்லியன் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை இனி எவ்வாறு பாவிச்சார்கள், எதற்கு பாவிச்சார்கள், எங்கே கொடுப்பட்டது, யாருக்கு இதுக்குரிய வீடுகள் கொடுக்கப்பட்ட 10 மில்லியன் காணுமா காணாதா, அப்படியே தான் பிரச்சனை. இங்கே பாருங்க போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டீங்கன்னா போக்குவரத்து துறையில் காணவே இல்லை உண்டு, என்ன நடந்துட்டே தெரியாது. அந்த குளம் ஃப்ரீ. சுற்றுலாத்துறையை பாருங்கோ 15 ப்ராஜெக்டில் 65 மில்லியன் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். 9 மில்லியன் தான் பாவிச்சிருக்கிறார்கள் அதிபடித்த மேதாவிகள். அப்போ இதுக்கு மேலேயும் ஒரு இதையும் விளங்காத அரசியல்வாதிகளை, அது டக்ளஸ் தேவானந்தா இருக்கட்டும், அங்கஜனாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தோத்துப்போன அரசியல்வாதி, அவர்களுக்கு இதுகள் விளங்க போகிறதில்லை. முக்கியமாக என்னது வலது பக்கத்தில் இருந்த 2 பேருக்கும் இந்த வீடியோவை காட்டி விளங்கப்படுத்துங்கோ. அப்போ தான் அவைக்கும் அது விளங்கும். நீர்வளங்கள் வடிவமைப்பில் நீர்வளங்களில் 4.9 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. 49 லட்சம் இல்லை 29 லட்சத்தை செலவழிக்கிறார்கள். 2 ப்ராஜெக்ட் முடிஞ்சு 2க்கு 2 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கோ இங்கே 2 போட்டிக்கணும். அதே நேரத்தில் இங்கே மட்டும் ப்ராஜெக்ட் 2. அப்போ இதன் செயல்திறன் என்ன, அதுதான் இப்போ என்னுடைய கேள்விக்குறி. கழிவேற்றல் முகாமத்துவத்தில் ஒரு ப்ராஜெக்ட் தான் 2 மில்லியன் கேட்டிருக்காரு. 2.17 இங்கே 2.11 பாவிச்சிருக்கிறார்கள். ஆனால் ஜாழ்ப்பாணம் முழுக்க எங்கே போனாலும் கழிவேற்றல் இருக்குது. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் எழுதி எடுக்க முதலாவது கழிவேற்றல் சரியான, அதாவது திண்ம கழிவுகளற்றது, பயோ ஹசாட் வேஸ்டேஜஸ் ரிமூவ் பண்ணுறதுலாம் சரியான முக்கியம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் வந்த கழிவுகளை கொண்டு செம்மணி சுடலேக்க நிலத்துக்குள்ளே போட்டு புதைச்ச வரலாறுகளும் உண்டு. எல்லா வரலாறுகளையும் தோண்டுவோம். என்னை சுடும் வரைக்கும் நான் இதை கதைத்து கொண்டு தான் இருப்பேன். பிற சேவைகளாக இருந்தால் அதை உண்டையுமே காணல. கிராமப்புற மின்மயமாக்கல்,
கிராமப்புற மின்மயமாக்கல் அதில் வந்து 5 மில்லியன் 5 லட்சம் கட்டிக்கணும் 4 லட்சத்துக்கு முடிச்சிருக்கணும். கிராம அபிவிருத்தி செய்திருக்கணும். மாகாண வீதி அபிவிருத்தி 86ல் 80 மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இங்கே பாருங்க, விவசாயத்தில் என்ன நடந்திருக்குது, 8 ப்ராஜெக்டில் 18 மில்லியனில் 13 மில்லியன் தான் பாதிச்சிருக்கார்கள். ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். வந்த முழுக்க கொடுத்தா தான் நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அடுத்த முறை எங்களுக்கு அந்த 18 மில்லியன் காணாது 50 மில்லியன் தான் சண்டை பிடிக்கலாம். அங்கே சிரிக்கிறார்கள், தெற்கில் தமிழரை நினைத்து சிரிக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதை சொல்லும்போது இவர்கள் கத்தி வெளியால் போகும்னு சொல்கிறார்கள். கால்நடையில் 19 மில்லியன், அதில் 13 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள், கிட்டத்தட்ட 6 மில்லியன். ஆனால் எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் மருந்துகள் இல்லாமல், கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கு அதில் தெரியும், எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் வந்து மருந்துகள் இல்லாமல் தினம் தினம் செத்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி நன்னீர் மீன்படி இவ்வாறு தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் உங்களுடைய கதைத்தேன். சுகாதாரத்தில் வந்து 75 மில்லியனில் 45 மில்லியன் தான் நீங்கள் செலவழிச்சிருக்கார்கள். பார்த்தா தெரியும், 75ல் 49 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள். சுதேச வைத்தியம் சொல்லி வேலையில் 40ல் 29 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள். சிறுவர் நன்னடத்தைக்கு 5 மில்லியனில் 1.4 மில்லியன் செலவழிச்சிருக்கார்கள். மிச்சம் முழுக்க சிறுவர்கள் அநியாயமாக ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் ஒவ்வொரு சிறுவர்களும் குடு கஞ்சா 54 நம்பரில் இருக்கும்போது சிறுவர் நன்னடத்தைக்காக இவர்கள் 5 மில்லியனில் 1.4 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள். மிச்சம் முழுக்க அப்படியே போயிருக்கிறது. இதுதான் உண்மை. இதை கதைத்த போது தான் பிரச்சனை வந்தது. தமிழன் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.